ஹாய். நெறைய பேர் என்ட்ட கேட்டே இருந்தாங்க. சார் நீங்க வந்து இந்த பிரிலிம்ஸ் 2025 கொஸ்டினும், உங்க டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினும் டாலி பண்ணி காட்டியிருக்கீங்க. நெறைய சயன்ஸ் அண்ட் டெக் என்வைரன்மென்ட் காட்டுனீங்க. ஹிஸ்ட்ரி கூட காட்டுனீங்க. ஆனா எக்கானமி மட்டும் நீங்க டாலி பண்ணி காட்டவே மாட்டேங்கிறீங்க சார். ஏன் சார் எக்கானமில உங்க டெஸ்ட் பேட்ச்லருந்து ஒரு கொஸ்டினும் வரலையா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோல நான் ஒரு எக்கானமி கொஸ்டின் பிரிலிம்ஸ் 2025லேருந்து எடுத்து அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அது எப்படி நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்திருக்குன்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பிலிம்ஸ் 2025ல கேட்ட கொஸ்டின். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் தீஸ் இஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து லயபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஆக்சுவலாக அது தப்பு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் வர வேண்டியது. அண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டும் இருக்கு இல்லைங்களா, அந்த கேபிட்டல் ரெசிப்ட்ஸை பற்றின பேசிக் டெஃபினேஷன் ஓரியன்டாக, அதுக்கப்புறம் அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பாரோயிங்ஸ், இந்த ரெண்டும் கரெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 2025ல கேட்ட கொஸ்டின். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் இங்கே காட்டுறேன் பாருங்க. 1 2 3 4 4 கொடுத்துருக்காமா, 4 கொடுத்துட்டு இதில் ஹவு மெனி ஆஃப் திஸ் ஆர் ஃபார்ம் தி பார்ட் ஆஃப் தி கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ன்னு கேட்டிருக்கோம். அதில் அந்த ரெண்டாவது பாருங்க இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ், அது வந்து தப்பு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட் வந்து ரெவன்யூவில் வரணும், கேபிட்டலில் வராது. ஸோ இந்த ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரெசிப்டை வந்து நம்ம ஒரு ரைடரா ஒரு ட்விஸ்டா வச்சிருக்கோம். யூபிஎஸ்சியும் அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை தான் ட்விஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி எதை ட்விஸ்ட் வைப்பாங்களோ அதையே நம்மளும் ட்விஸ்டா வச்சிருக்கோம். அண்ட் அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேபிட்டல் ரெசிப்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்மளும் இங்கே அதை கேபிட்டல் ரெசிப்ட்னு கொண்டாந்துட்டோம். ஸோ பேசிக்கலி நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணி புரிஞ்சு நம்ம கொடுக்குற கைடன்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் மினிமம் பேசிக் பிலிம்ஸ் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அனதர் ப்ரூஃப். சரிங்களா? ஸோ இதை தான் நாங்கள் எப்போவுமே எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ், நம்ம கொடுக்குற டிஸ்கஷன், எக்ஸ்பிளனேஷன், கொடுக்குற கைடன்ஸ் அண்ட் இன்புட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிலிம்ஸ் மினிமம் பேசிக் கட் ஆஃப் எடுத்து அழகாக கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.